ஓனர் இன்னைக்கு கடைக்கு வரல, ஜாலியாக ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். அவர் தம்பி வந்திருக்காரு. டேய், ஓனர் இன்னைக்கு லீவு, நான் நேரம் அங்கே தான் வந்துகிட்டு இருக்கேன். 22 ஹைட்ராலிக்கு பில்லை போட்டு 20 மட்டும் கொடு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். அண்ணே, உங்களுக்கு வேலை எத்தனை மணிக்கு முடிஞ்சாலும் சரி, நேராக கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்துருங்கண்ணே. ஓ, நான் இல்லாதப்போ இவ்வளோ நடக்குதா? அவனை ஃபர்ஸ்ட் வேலையை விட்டு தூக்குனேன். இத்தனை வருஷமா வேலை செஞ்சிருக்காண்டா, அது பண்ணா நல்லா இருக்காது. அவன் அப்படி எதனா யோசிச்சானா? அவனுக்கு எதனா பனிஷ்மெண்ட்டாவது கொடுங்கண்ணே, அப்பதான் அவன் திருந்துவான். டே யோகா, உடனே மெட்டீரியல் வந்துருக்கடா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நீ போனா கரெக்டா பாப்ப, கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறியா? சரிங்கண்ணே. டேய் தம்பி, கோபால் கடையில் ஒரு 1.5 லட்ச ரூபா கொடுப்பாங்க, அதை போய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துரு. இவரு நம்மளை இவ்வளோ நம்புறாரா? ஓகே சார், நாளை கழிச்சு தானே, மதுரைக்கு நான் வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஆஃபீஸை பார்த்துக்க என் தம்பி இருக்கான், அப்படி இல்லைனாலும் நம்பிக்கையான ஒரு பையன் இருக்கான், அவன் பார்த்துப்பா. சே, இவரை போய் இத்தனை நாளாக ஏமாத்திட்டு இருந்தோமே. அண்ணே, நானும் பார்த்துட்டே இருக்கேன். அவனை எதனா கண்டிப்பீங்கன்னு பார்த்தா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. தம்பி, உனக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். நீயே இப்போ அவங்ககிட்ட போய் எதை தப்பா சொல்லிப்பாரு, அப்போ உனக்கு புரியும். டே தம்பி, நீ ஃபோனில் கமிஷன் அடிக்கிறத பற்றி பேசியிருந்தல, அது எல்லாத்தையும் நான் கேட்டுன்னு தான் இருந்தேன். எனக்கும் எங்கள் அண்ணன் காசு எதுவும் தரமாட்டுறாரு. நம்ம 2 பேர் சேர்ந்து ஏதாவது பண்ணுவோமா? என்னை மன்னிச்சிருங்கண்ணே, இத்தனை நாள் நான் இப்படியோ, ஆனால் இனிமே நான் அவருக்கு கரெக்டாக இருக்க போகிறேண்ணே. அண்ணே, அவன் மாறிட்டானே, எப்படின்னு? ஒருத்தரை திருத்தணும்னா அதுக்கு தண்டிக்கிறது மட்டும் தீர்வு கிடையாதுடா. அவங்க தப்பா அவங்களுக்கு உணர வச்சாலே போதும். அவன் நல்லவங்கிற நம்பிக்கை அவனுக்கு விதைச்ச, அவன் விசுவாசத்தை எனக்கு காமிக்கிறான்.